Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆக்ட்ரஸ் நயன்தாரா அண்ட் டைரக்டர் விக்னேஷன் அவர்களோட கப்பிள் கோல்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2015ல ஆரம்பிச்ச இவங்களோட அழகான ஜேர்னி, அதாவது நானும் ரவுடி தான் படம் மூலியமா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்களோட லவ்வையும் பகிர்ந்துட்டு 2022 ஜூன் அப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அதனை தொடர்ந்து உயிரன் உலக் அவங்க லைஃப்குள்ள வந்த விஷயங்கள், அவங்க லைஃப் எவ்வளவு ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சோசியல் மீடியால ஷேர் பண்றது இப்ப வழக்கமாயிடுச்சு. சோ அதனை தொடர்ந்து செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனாக ஒரு பெரிய கேப்ஷனோட ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காரு விக்னேஷன் அவர்கள். அதாவது 10 years of 9 and 2 years of Vicky 9 அப்படின்னு ஆனிவர்சரி செலிப்ரேஷன் போஸ்ட் தான் இதை ஷேர் பண்ணிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணது என் லைஃப்லயே பண்ண பெஸ்ட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். மை உயிர் மை உலகம், லவ் யூ லாட் மை வைஃப் தங்கமே அப்படின்னு அவர் யூசுவலா நயன்தாரா அவர்களை கொஞ்சம் வார்த்தையும் ஷேர் பண்ணிருக்காரு. Through thick and thin, ups and downs, victories and losses, dreams and reality, trolls and praises. So மொத்தமா உன் கூட நான் இருக்கேன், என் கூட நீ இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நம்ம கூடவே இருந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு போவாரு. அண்ட் இதுக்கு மேலேயும் பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸையும் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வித் ஆர் உயிரன் உலகம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நயன்தாரா அவர்களும் உயிரன் உலகோட சேர்ந்து அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ், அவங்க எல்லாம் சேட்ட பண்ற பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ஹாப்பி ஆனிவர்சரி டு அஸ், நீ எப்பவுமே பெஸ்ட் தான், மை உயிரன் உலகம், லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நயன் அவர்கள் ஷேர் பண்ண பிக்சர்ஸ்ல உயிரன் உலகம் எவ்வளவு சேட்ட பண்றாங்க, அவங்களோட சேர்ந்து சுத்தின அந்த டிராவல் டைரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அண்ட் விக்னேஷன் அவர்கள் அவங்களோட சேர்ந்து எடுத்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு ரீல்ஸ் சேலஞ்ச் மாதிரி நயன்தாரா அவர்கள் லிஃப்ட் பண்றது விக்னேஷன் அவர்களா இருந்தது. 1 2 3 ஜம்ப் அப்படின்னு சொல்லும் போது ஈரடா ஒரு நிமிஷம் குதிக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பட்டது. அவங்க பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா லைஃப் லீட் பண்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அது ஒரு கப்பல் கோல்ஸா தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரை எவ்வளவு பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி கப்பல் கோல்ஸ்ல பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.